நாமளே சொல்லுவோம்ல, ரொம்ப அமைதிங்க அவன், சாஃப்ட். அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அமைதியான ஆட்களாக இருப்பாங்க. சில குழந்தைங்க பிறந்தோன்னே ஆஸ்பத்திரியே 2 ஆக்கிரும். அப்போ அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி ரொம்ப மென்மையான மனிதர்கள்னு அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில வீட்டில் தண்ணி கொண்டு வான்னு கூட சாதாரணமாக ஆம்பளைக்கு கேட்க தெரியாது. தண்ணி கொண்டு வா, சமைச்சிட்டியா, என்ன பண்ற, இப்படியே இருக்கும். ஒரு அக்கா அனுபவிச்சு சிரிக்கிறாங்க. அவர்கள் வீட்டில் வளர்கிற பிராணி அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. அப்ப குழந்தைங்களும் அப்படிதான் இருக்கும். ஒரு மசால் தோசை சாப்பிட்டா 100 ரூபா, கரெக்டா? உண்மையா சார்? குடும்பத்தோட படத்துக்கு போனா குடும்பம் சந்தோஷமா இருக்கு, கூட்டு போறது ஹார்ட் அட்டாக் வந்துருது. காசு போகுது. ஆமா, காசு போகல, போகுது. அதுவும் மெட்ராஸில் பாப்கார்ன் 300 ரூபாயாக்கா. ஏங்க, என் வாழ்க்கையில் ஒரு சோள பொரியை 300 ரூபா கொடுத்து சாப்பிடுவேன் நான் நினச்சதே இல்லை. பாப்கார்ன்னா பெருசாக தெரியும், சோளப்பொரி கரெக்டா? 300 ரூபாங்க, சின்ன சைஸு. அதுக்கு அடுத்தது 380, 400. ஏன்டா தங்க விலை மாதிரி ஏத்துறீங்க? அதுவும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருந்தால் பசிச்சே தொலையாது. அது என்ன 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 சிஸ்டமோ ஆண்டவன் படைப்புல. நாம குழந்தையா இருக்கிறப்பவும் அப்படிதான் இருந்தோம், நமக்கு குழந்தை வந்தப்பையும் அப்படிதான் இருக்குங்க. சாப்பிட்றியா, பசிக்கல. இப்ப குழந்தைங்க என்ன சொல்லுது, சாப்பிட்றியான்னு கேட்டா மூடு இல்லை. வயசே 3 வயசுக்கு மூடு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. எவ்வளவு நாள் இதையே சாப்பிட, என்ன டிஃபன், உப்மா அப்படின்னோட நீலாம் அம்மாவே கிடையாதுங்கிறான். கரெக்டா மேடம்? பாருங்க, ஆமாங்க பையன், ஆமாங்கிறான் பாருங்க. தோசை அப்படின்னா அவன் பயப்படுறான். இது கல்லில் ஊற்றி அது எந்த சைஸில் வந்து, ஆண்டவா. பசி இல்லைன்னு சொல்றவன வெளில போலாமாடான்னு கேளுங்க, வான்னு எந்திரிக்கிறான். அக்கா சொல்லாங்களே, ஏன் அப்படி கத்துறீங்க? உடனே ரெடி, போலாம். எங்க போலாம்? பக்கெட் சிக்கன் சாப்பிடலாம். உள்ள குடும்பமா உட்காந்து தின்னுட்டு வெளில வராங்க. பசியே பசிக்காது, வெளில போனா அப்படி பசிக்குது குழந்தைங்களுக்கு. அது என்ன சிஸ்டம்னு தெரியல. கண்ணா பின்னான்னு வேற சாப்பிட்றான், சம்பந்தமே இருக்காது. ஒருவேளை உணவிற்கு நீங்கள் செலவு செய்கிற பணத்தை வாழ்க்கை முழுவதும் தேவைப்படுகிற நல்ல உணர்வுக்கு, படிப்புக்கு செலவு செய்வது ஒருபோதும் செலவே அல்ல, அது முதலீடு என்று நம்புங்கள். ரொம்ப மெனக்கட்டு வாழ்கிற வாழ்க்கை சில பேருது. ஆனால் தான் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்து விட்டு போன பல பேர் இந்த மண்ணில் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, படித்ததுனால தெரியும், வேற ஒன்றுமே இல்லை, படிப்பு தான் எல்லாமே. மது மஞ்சரின்னு ஒரு பொண்ணு, திண்டுக்கல்ல சின்னாளப்பட்டியில் பிறந்த ஒரு பெண். அப்பா நெசவாளர், அக்கா அண்ணன் இந்த பொண்ணு 3 பேர். இந்த மதுமஞ்சரியோட அப்பா நெசவாளர்னாலும் அவருக்கு கட்டடக்கலையின் மேலே மிகப்பெரிய ஆர்வம். நிறைய பிளான், டிராயிங் பிளான்லாம், வீட்டுக்கான பிளான்லாம் போட்டு கொடுப்பாராம். அதை பார்த்து வளர்ந்த அந்த பொண்ணு கட்டடக்கலையே எடுத்து படிச்சது கோயம்புத்தூரில். சூப்பராக படிச்சது, நல்ல மார்க் வாங்குச்சு, பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சது, 5 இலக்க சம்பளம். சம்பாதிக்காத எல்லாம் சொல்லுவோம் ஒரு தத்துவத்தை, பணத்தை வச்சு என்னங்க செய்ய போகிறோம் அப்படின்னு. சம்பாதிச்சவெல்லாம் பணத்தை வச்சு தான் எல்லாம் செய்யணுமா, அது விட்டுருங்க, அது ஒரு தனி சப்ஜெக்ட். இந்த பொண்ணு அந்த வேலைக்கு சேர்ந்து பெங்களூர் மும்பைன்னு வேலை பார்த்து பெரிய மால்கள், பண்ணை வீடுகள்லாம் கட்டிட்டு 2 வருஷத்தில் இனிமேல் இந்த வேலை நமக்கு ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பி வருது. எதேச்சியா ஒரு மனிதர், அந்த மனிதரை பற்றி தனியாக பேசலாம், நான் இன்னொரு நேரம் பேசுகிறேன், சொல்கிறேன். குக்கு சிவராஜ்னு ஒரு மனிதர், ரொம்ப அற்புதமான இயற்கையினுடைய காதலர் அவர். அந்த குழந்தை வளர்ப்பில்
அவர் ஒரு 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 புதிய புரட்சியை கண்டுபிடிச்சார் படிக்கிறதுல. அவரை எதேர்ச்சியாக சந்திக்கிறாங்க. ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க. 1 மணி நேரம் பேசுகிறோன்னே நெருப்பு தெய்வம் நீரே வாழ்வு அப்படிங்கிற நிகமானந்தா அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றிய புத்தகத்தை கொடுக்குறார். அந்த புத்தகம், இந்த புத்தக திருவிழா, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு புத்தகம் உங்கள் வாழ்க்கை அல்ல, உங்கள் மூலமாக சமூகத்தின் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி புத்தகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. யார் அந்த நிகமானந்தா அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரி 19, 2011 உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்து ஜூன் 13, 2011 வரைக்கும் கங்கையில் ஹரித்துவார் ஒட்டி கங்கை இருக்கிற பகுதிகளில் நிறைய மணல் கொள்ளையடிக்கிறாங்க. சுத்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. கங்கை என்கிற மிகப்பெரிய புனித நதியை காப்பாற்றணும், ஒரு நீர் வளத்தை காப்பாற்றணும்னு 34 வயதான அந்த இளம் துறவி நிகமானந்தா உண்ணாவிரதம் இருக்காரு. 114 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 115வது நாள் இறந்தே போயிடுறார். 34 வயசு. இந்த புத்தகத்தை குக்கு சிவராஜ் அவர்கள் கொடுக்கிறார். அந்த குழந்தை, அந்த மது மஞ்சரி என்கிற பெண்மணி, அந்த மது வாங்கி படிக்குது. சிந்தனை மாறுது. என்னடா பண்ணலான்னு யோசிக்குது. தூக்கம் வரல. ஒரு 34 வயசான ஒரு இளைஞன் ஒரு நதியை காப்பாற்றணும்னு சொல்லி தன் உயிரையே விட்டுருக்கானே. அப்ப நீருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சிவராஜ் கிட்ட பேசுறாங்க. ஊர் கிணறு புனரமைப்பு இயக்கம்னு ஒன்று இருக்குமா, நீ அதில் சேரு, ஊர்தோறும் இருக்கிற கிணறுகளை மீட்டெடுக்கலாங்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, கிணறுங்கிற சொல் நம் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையது. 30 வயதை தாண்டிய அத்தனை பேருக்கும் தெரியும். உண்மையா? 40 வயதை தாண்டியவர்களுக்கு இன்னும் நன்றாக தெரியும். 50 வயதை தாண்டியவர்கள் கிணற்றோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 60 வயதை தாண்டியவர்கள் கிணற்று குழிகளினுடைய ஈரம் இன்னும் அவர்கள் முதுகிலும் உடம்பிலும் ஒட்டி கொண்டிருக்கிறது. கரெக்டா? எனக்கெல்லாம் நான் ஈரோட்டில் மூலப்பாளையம் ஹவுசிங் வீட்டில் அப்பா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராக இருந்தப்ப எங்கள் ஹவுசிங் போர்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு மறக்க முடியாத நினைவு. கிரிக்கெட் பந்து விழுந்துடும். மாரியப்பன்னு ஒரு அண்ணன் இருப்பார். அவர் தான் பார்த்துக்குவார் மோட்டரை போட்டு தண்ணி ஏற்றுறதுலாம். அண்ணன்ட்ட கேட்டு எடுத்துக்கிடுங்க அம்மோ. அவர் அழகாக இறங்கி எடுப்பார். நீச்சல் கற்றுக்கலாம்டா, பயப்படாதீங்கடாம்பார். கிணறுங்கிறது நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையது. நீ கிணறை மீட்டெடுக்கலான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு அந்த சர்வீஸில் இறங்குறாங்க. அந்த டீம் அந்த சர்வீஸில் இறங்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வலசை துருவம்னு ஒரு கிராமம், 400 குடும்பங்கள் வாழ்கிற கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் 7 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஆண்களுக்கு கவலை கிடையாது, வேலைக்கு போயிடுவாங்க, வந்து தண்ணி குடிக்கிறதோடு சரி. 7 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம். மிகப்பெரிய வருத்தம். இதை பார்த்துருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா 60 அடி ஆழமான கிணறு ஒன்று இருக்குது திருவண்ணாமலை, அவங்க வலசை துருவத்தில். அது என்னடா ஆச்சுன்னு பார்த்தா 70 வருஷத்துக்கு முன்னாடி தீண்டாமை கிணறுன்னு சொல்லி அந்த கிணறை ஒதுக்கி வச்சு மெல்ல மெல்ல குப்பையை போட்டு மூடியே விட்டானு. அந்த இடத்துக்கே போக முடியல, முள் புதர் படிந்து கிடக்கு. இவங்க போய் மதுவன் டீம் போய் அந்த இயக்கத்தின் மூலமாக போய் மெல்ல மெல்ல அந்த குப்பைகளை எடுத்து முதல் சொட்டு நீர் சுரக்குதில்ல, சுரந்தோன சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் தாய்ப்பால் சுரந்தது போல நினைத்து அழுது கண்ணீர் வடித்த அந்த காட்சி என்னால் மறக்கவே முடியாது என்று சொல்லி இருக்கிறாள் அன்பு தங்கை மது. ஒரு கிணறு ஊரில் திடீர்னு ஒருத்தன் வரான், தோன்றான், சரி பண்ணுறான் அப்படின்னா விட்டுருவாங்களா? நம்ம ஊரில் நல்லது செய்ய விடவே மாட்டான். ஏன் வந்த, எதுக்கு வந்த, என் கிராமத்தில் என்ன தேவைக்காக வந்த, இந்த கிணறோட வரலாறு தெரியுமா? ஒரு குப்பையை எடுக்க மாட்டான், ஆனால் வியாக்கியானம் மட்டும் பேசுவான். நம்ம ஊரில் இவ்வளோ பிரச்சனை வரப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறப்ப மதுங்கிற அந்த பெண்மணி சொன்னா, பிரச்சனை வருகிற பொழுதெல்லாம் புன்னகையை மட்டுமே பதிலாக தருவோம். எங்களுக்கு கிணறை மீட்டெடுக்கணும், இது மட்டும்தான், வேற எந்த லட்சியமும் இல்லை. நாயக்கனூர்னு ஒரு ஊரில்
கிணற தூர்வாடுறப்ப 30 நாட்கள் கிணற்றுக்குள் இருந்த குப்பையை மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். எவ்வளோ நாளுங்க? 30 நாள். 30 நாள் கிணத்துக்குள்ள இருந்த குப்பையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பித்தோன்னே ஒரு பெரியவர் தினமும் இவங்க வேலை பார்க்குறப்பெல்லாம் வந்து உட்காந்து இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடின்னு கேட்டுகிட்டே இருப்பாராம். இவங்களும் டெய்லி பதில் சொல்லுவாங்களாம். டெய்லி வருவாராம், இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடின்னு. ஒரு நாள் இன்றைக்கு தண்ணீர் வரும் என்று சொல்லிட்டு போயிட்டாராம். அதே மாதிரி அவங்க வேலையை முடிக்கிற அந்த நேரத்தில் உள்ளிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியில் வந்துச்சான். மதுவும் அவங்களுடைய நண்பர்களும் மொத்த டீமும் அந்த வயசான பெரியவரை போய் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா தண்ணி வந்துருச்சு, உங்களுக்கு எப்படிங்கய்யா தெரியும்னாங்களாம். அதற்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நாயக்கனூர் இருந்த அந்த பெரியவர் சொன்னாராம், இந்த கிணற்றை தோண்டுகிற பொழுது மண்ணள்ளி போட்டவன் நான். எத்தனை அடியில் இதற்கான ஜீவன் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சொல்லும் போதே சிலுக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த கிணற்றை தாண்டி போகிற பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். எங்கள் மண்ணுக்கான ஜீவ நதி இப்படி குப்பை மேடாக இருக்கிறது என்று கவலை விட்டிருக்கிறேன். இன்னைக்கும் அழுகிறேன். என் ஜீவநதியை நீங்கள் மீட்டெடுத்து கொடுத்ததால் இன்றைக்கும் நான் அழுகிறேன். என் அன்பு திருவள்ளூர் மக்களே, மது என்கிற அந்த சகோதரி பேசுகிற பொழுது சொல்கிறாள், அந்த பெரியவரை பார்க்கிற பொழுது, அந்த பெண்கள் கண்ணீர் சிந்துவதை பார்க்கிற பொழுது, தமிழகம் முழுவதும் இருக்கிற கிணறுகளை மீட்டுத்தர வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்தோம். அதற்கான பணியை தொடர்ந்து செய்கிறோம். இதற்காக நாங்கள் யாரிடத்திலும் பணத்தை வாங்குவது கிடையாது. நண்பர்கள் மட்டுமே உதவுகிறார்கள். சோஷியல் மீடியாவில் போடுறோம், விருப்பம் இருக்கிறவங்க காசு தராங்க, அதை வச்சு இந்த திட்டங்களை செய்கிறோம். கிணற்றை மீட்டெடுத்து அதை அந்த ஊர் மக்களுக்கு ஒப்படைக்கிறப்ப அதை சாதாரணமாக தரதில்லை, ஒரு திருவிழா போல தருகிறோம் என்று அந்த பெண் சொல்கிறாள். நான் யோசித்து பார்க்கிறேன் மக்களே, ஏன் கிணற்றை மீட்டெடுத்து ஒப்படைக்கிற பொழுது திருவிழா போல தர வேண்டும்? எந்த மண் தனக்கான தண்ணீரை தன்னகத்தே வைத்துள்ளதோ அந்த மண் வாழ்கிற பூமியில் வசிக்கிற மனிதர்களுக்கு தினம் தினம் திருவிழா என்பதை இங்கு இருக்கிற எல்லோரும் நம்புங்கள். திரியின்றி எரியும் தீபங்கள். இப்போ மது மஞ்சரி எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? பொருத்தமாக இருக்கா இல்லையா? யாருக்கு தெரியும்? மதுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? T20 மேட்ச் பற்றி தெரியும். இந்தியா எவ்வளோ ஸ்கோர் அடிச்சுன்னு தெரியும். சூரியவன்ஷி அடித்தது தெரியும். நாளைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகும் தெரியும். இல்லை ரிலீஸ் ஆகாதா அப்படிங்கிறது தெரியும். என்ன நடக்குதுன்னு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நம்மை சுற்றி நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களின் வரலாறை நமக்கு படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் அந்த பொண்ணு பண்ணுது. இன்னைக்கு தண்ணீர், நீங்கள் ஐயா உட்காந்தாரு, அக்கா சொன்னாங்களே ஐயா கை தட்டுறாங்கன்னு, ஐயாட்ட கேட்டு பாருங்க. தண்ணீரை பாட்டில் அடைச்சு அதை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு இந்த சமுதாயம் வரும்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்பீங்களா ஐயா? கிடையவே கிடையாது. நான் சின்ன வயசு இருக்கிறப்ப தண்ணி கஷ்டம் இருந்தது. ஆனால் இது பாட்டில் அடைச்சி விற்பாங்கலாம் தெரியாது. எல்லாமே பிஸ்னஸ் ஆகி போச்சுல. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு பெண்ணும் அவங்களை சார்ந்த ஒரு டீமும் செய்யுது. இவர்கள் சமுதாயத்திற்காக ஒளியை கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பண ஆதாயமோ புகழ் வெளிச்சமோ எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் பிறந்ததற்காக இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற கடமையில் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னதம் சிந்துடாய் சப்கல் அப்படின்னு ஒரு பெண்மணி. நான் எதுக்கு இந்த பேர்லாம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்வம் இருக்கிறவங்க இதுக்கப்புறம் போய் கூகுளில் அவங்க பேர்லாம் டைப் பண்ணி சர்ச் பண்ணி தேடி எடுத்து அவங்க வாழ்க்கையை படிக்கணும். சிந்துடாய் சப்கல். நீங்கள் எவ்வளோ தப்பாக டைப் பண்ணாலும் கூகுள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சொல்லும். சாப்பாடை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. உணவு முறை எப்படி மாறிடுச்சுன்னு இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுங்கள். சின்ன வயசில் நமக்கு ஸ்நாக்ஸுங்கிறது என்ன?
என்ன தின்பண்டம் சாப்பிடுவோம்? கடலை மிட்டா, எள்ளு உருண்டை, பட்டாணி. கடலை மிட்டாய் எள்ளு உருண்டை சாப்பிட்றதுல கொஞ்சம் பணக்கார குடும்பம். பொட்டுக்கடலை வாக்கா என் ரூட்டுக்கு வா. பொரி, கம்மர்கட்டு. கம்மர்கட்டுலாம் நம்ம ஊரில் எங்க கம்மர்கட்டு சாப்பிட்ட குடும்பம் மக்களில் கை தூக்குங்க. அடைய தெய்வங்களே. சில பேர்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருப்பாங்க, ஏதோ முழுக்க சாக்லேட் சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி இப்படி இருப்பானுங்க. பரவாயில்ல, நீங்களாம் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. திருவள்ளூரில் கம்மர்கட்டு. இந்த கம்மர்கட்டு எப்படி சின்ன வயசில் காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப உள்ளே போட்டோம்னா சாயந்தரம் வெளியில் வரப்போ பாதி தான் கரைஞ்சிருக்கும். எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு கம்மர்கட்டை, இப்படி ஒரு உணவை கண்டுபிடிக்கவே முடியாது. காஸ்ட் எஃபெக்டிவாக 10 பைசாவுக்கு உள்ளே போட்டோம்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் 10 பைசானா என்னன்னே தெரியாது. அப்புறம் 4 நாள் ஏலக்காய் பருப்பின்னு விற்பாங்க. 4 நாளுக்கு அப்படியே அந்த கண்ணாடி குடுவையில் அப்படி வட்டமாக அடிக்க வச்சுருப்பாங்க, சின்ன சின்னதாக காயின் அளவுக்கு. அதாவது ஏலக்காய் பருப்பி சாப்பிட்றதுலாம் என் வாழ்க்கையோட அல்டிமேட் எய்மாக இருந்திருக்கு. எப்படியாவது ஏலக்காய் பருப்பி சாப்பிட்றணும், எங்கள் அண்ணன்ட்ட காசை சேர்த்துடணும் 5 பைசாவா அப்படின்னு. பொட்டுக்கடலை, பட்டாணி, பொரி, இதெல்லாம் தான். எதுவுமே இல்லையா? அரிசி. கரெக்டா? ஏங்க பிக் ஃபன் பூமர் வாங்க காசு இருக்காது. நமக்கு எது பூமரு சொல்லுங்க? அப்படி கோதுமை, சோலாரா, சோளம், கோதுமையை சாப்பிட்டு அரைச்சிக்கிட்டே இருப்போம், பிக் ஃபன் மாதிரி வந்துடும். கரெக்டா? மொட்லி விட முடியாது, வராது. ஃப்ரெண்டு பக்கத்தில் கொஞ்சம் பணக்கார ஃப்ரெண்டு, அவன் அப்படி சாப்பிட்டு விடுவான், நாம அப்படி இருப்போம். மொட்லி விடுமா அவன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு. பிடிக்காமல்ல, வராது. எவ்வளோ இப்போ சார், இப்போ நான் வந்து உங்கள் கையில் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு 5000மோ 10,000மோ 500 ரூபாயோ தரல, பழைய நினைவுகளை சொன்னேன். எவ்வளோ மகிழ்ச்சி ஆயிட்டீங்க அத்தனை பேரும், எவ்வளோ மகிழ்ச்சி ஆயிட்டீங்க. அரிசின்னு சொன்னா எத்தனை பேருக்கு சிரிப்பு கைத்தட்டு. கரெக்டா? இந்த ஆம்பளை பசங்க டிராயரில் ஃபுல்லாக அரிசி தான் போட்டு வச்சிருப்பாங்க. பெரிய சிந்தனை, சிற்பி நினப்பு. எப்போ நமக்கு போர் அடித்தாலும் எடுத்து ஏதோ உடனே தாமஸ் ஆல்வா எடிசனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா மாறுற மாதிரி ஜவுமிட்டா வாட்ச் மாதிரி கட்டுறது. அவர்கிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் பெரிய வாட்சா கட்டுங்க. அவர் சொல்லுவார், நீ கொடுத்த நொட்ட நாக்கு இது போதும். பெரிய வாட்சாங்க, உன் கையை சுற்றி கட்டுறது. என் கிளாஸில் குண்டா இருப்பான். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம பசங்க மூளையே மூளைங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், மச்சான் எவ்வளோ இருக்குது? என்கிட்ட 10 காசு, ஒன்ட்டா 5 காசு, ஒன்ட்டா இப்போ மொத்தமாக 8 அணா இருக்குது. 8 அணாக்கு இந்த வயலை விட்டுருவோம். இந்த வயலை விட்டுருவோம் மச்சான். டேய் என்னடா சொல்கிற? அவன் உடனே அவன் அப்போ ஹீரோ ஆயிடுறான்ல, உடனே பெருமை. இந்த வயலை நாம் கிட்ட போகணும்னா கடைக்காரர் கண்டுபிடிச்சிடுற ரெகுலர் கஸ்டமர் நாம். இவன் கையில் 50 பைசா கொடுத்து 8 அணா கொடுத்து வாட்ச் கட்ட சொல்லிடுவோம். இவன் போய் வாட்ச் நாங்கள் அதே 8 அணா கொடுத்தா இத்தினுண்டு இருக்கும் வாட்ச். அவனுக்கு பெருசாக இருக்கும்ல. ஆனால் அவன் ஒரு நேர்மையான மனுஷன். போயிட்டு வரேன், ஆனால் அதிகமாக இருக்கிறது எனக்கு. கரெக்டு தானே? ஏன்னா அவனால தான் எங்களுக்கு கிடைக்கிது. இப்படி இருந்ததுங்க காலம். ஒன்றும் பெரிய ஒரு சிக்கல் இல்லை உணவு முறையில். அக்கா சொன்ன மாதிரி நம்மளுக்கு முதல்ல நம்ம வீட்டு சாப்பாட்டை தாண்டி ஒரு சாப்பாடு இருக்கிறதே நமக்கு தெரியாது. கரெக்டு தானே மேடம்? அதனால் நல்லா இருந்தோம். என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லான்னு இழுத்துனே இருக்கான்ல, அதான் இழுத்துனே இருக்கான். நீங்கள் பீட்சா சாப்பிடுங்க, பர்கர் சாப்பிடுங்க, பக்கெட் சிக்கன், என்ன வேணால் சாப்பிட்டு தொலைங்க. எப்பயாவது சாப்பிடுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், என்றைக்கு நம்ம ஊரில் ஹோட்டல்லாம் ரொம்ப அதிகமாச்சோ அன்றைக்கி தான் ஆஸ்பத்திரியும் அதிகமாச்சு. கரெக்டாக? நம்ம ஏரியாக்கே ஒரு டாக்டர் இருப்பார், ஒரு ஹோட்டல் இருக்கும். கரெக்டாக இருந்துச்சு.
இப்போ தெருவுக்கு 10 டாக்டர் இருக்கார். ஏன்னா 25 பிரியாணி கடை இருக்கு, 25 ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கு. மிட் நைட் பிரியாணி நடு இரவில் சாப்பிடு, அப்படியே போய் சேரு. எதையுமே சார் ஒன்று சொல்லவா, அளவாக இருப்பது நலமாக இருந்தது, அளவாக இருந்தது நலமாக இருந்தது. அளவற்று கிடைப்பது அலுப்பாகி போனது. கரெக்டா? நம்ம குழந்தைங்களுக்கு ஏங்க, நாம் சின்ன வயசில் ஹோட்டலுக்கு போவோம், மெனு கார்டில் என்னென்ன இருக்கும்? உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. எடுத்தோன்னே இட்லி, ஒய்யால வெறுப்பு. இட்லி, தோசை, ரவா தோசை, ஆனியன் தோசை, பூரி, பரோட்டா, மெனுவே முடிஞ்சு போச்சு. இப்போ மெனு கார்டு தரான் நிஷாக்கா, ஒரு 25 பக்கம். இது சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிடலாம், 4வது பக்கத்தில் சாப்பிடுங்க, 4 நிமிஷம் தான் போயிடுவீங்க. பொரட்டு. இதில் என்ன ஆயிட்டான் மனுஷன்னா, அத்தனையும் பார்த்துட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், அந்த சர்வருக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊற்றணும் போல இருக்கும். தின்னுட்டு போங்களாண்டா. மெனு ஃபுல்லாக படிச்சுட்டு என்ன இருக்கு அப்படிமா, எப்படி இருக்கும் ஆத்திரமா. இப்படி இருந்துச்சு உணவு முறை. நம்ம உணவு முறை சிக்கலே கிடையாது, ஆப்ஷன்ஸே கிடையாது. விளையாட்டு வந்தால் கூழ் கொடுப்பாங்க வீட்டில், ராகி கூழ், சத்துமாவு கஞ்சி ஒவ்வொரு வீட்லேயும் அந்த அம்மாவே அரைக்கும். புருஷன் ரைஸ் மில் போய் அரைச்சிட்டு வருவார். அதுலேயும் முன்னாடி மிளகா போட்டு அரைச்சிருந்தா சத்து மாவு போட்டு அரைக்க கூடாது. இதெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு சொன்ன ரூல்ஸ். ஏன்? அந்த காரம் குழந்தைங்க சாப்பிட்ற இந்த மாவில் ஏறிடும். ஒரு நாள் எங்கள் அப்பா போன ஒரு அரை நாள் வரல. எங்கள் அம்மா மாவு அரைச்சிட்டு வர இவ்வளோ நேரமா? எங்கள் அப்பா வந்தவெல்லாம் மிளகாயா அரைக்கிறான்டி, நான் எங்கடி மாவு அரைக்க? அப்போ பரவாயில்ல. ஏங்க இதெல்லாம் நான் நீங்கள் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. உணவுன்னு சொன்னோன்னே இவ்வளோ ஞாபகங்கள் நமக்கு இருக்குது. சாப்பிட்றதுன்னு சொன்னோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எது கொடுத்தாலும் மகிழ்ச்சியாக சாப்பிட்ட தலைமுறை நம் தலைமுறை. எதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியாக உண்ட தலைமுறை நம் தலைமுறை. எதை கொடுத்தாலும் உண்ணாமல் இருக்கிற தலைமுறை இந்த தலைமுறை. அந்த பையன் சொல்கிறான், ஏன் சார்